இப்படி வடச்சட்டி வச்சு இப்படி சூடு பண்ணி இப்படி எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு இப்படி போட்டு கடுகு பொரிஞ்சு வெட்டி கருவேப்பிலை போடணும். வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வணங்கின வெட்டி அப்புறம் நல்லா செவந்து போச்சு. இப்போ தக்காளி போடணும். தக்காளி நல்லா வணங்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்படி போடணும். இந்த மாதிரி நல்லா வணக்கணும். இப்படி நல்லா வணக்கணும். நல்லா கிண்டனா அந்த உப்புத்தூள் எல்லாம் போய் நல்லா இறங்கிக்கும். தட்டைப்பயிறு வேவிச்சு ஒரு வடிகட்டி வச்சிருக்கிறோம். அது அப்படியே தின்னா வாய்ன்னு சொல்லுவாங்க. அதனால வேவிச்சு தண்ணி இருக்குட்டு வடிகட்டி வச்சுக்கிறோங்க. கொட்டி மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமா போடணும். பாரு இவ்வளோ தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடணும். 4 சீரகம் போட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு அது மாதிரி ஆட்டணும். கொஞ்சமா புளி ஊற்றி அந்த மாதிரி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு வடிச்சு சோத்துக்கும் நல்லா இருக்கும். பொங்க சோறு பொங்கி சாப்பிடலாம். இந்த குழம்புல கறி கிண்டி அரிக்கறி கிண்டி அதையும் சாப்பிடலாம். இத்தனை சோத்துக்கும் இந்த குழம்பு ரெடி.